காசாவிலே உருவாகியுள்ள புதிய ஹமாஸும் பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தாக்குதல்களும். காசா சிட்டியை கைப்பற்றும் தாக்குதலுக்கான பெயரை மாற்றப்போகும் நெட்டன்யாகுவும் காசா சிட்டி தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளும். ஈரானுக்கும் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்திற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான அடுத்த கட்டமும். ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையின் தலைவரான அலி லர்ஜானி அவர்களின் மிரட்டலான அறிவிப்பும். யமன் ஹவுதி இராணுவத்தின் தாக்குதல்களும். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளும். லெபனானிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுதங்களை கைப்பற்றக்கூடிய முயற்சிகளும். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சிரியாவுக்கும் இடையிலே மேற்கொள்ளப்பட போகும் பாதுகாப்பு ஒப்பந்தமும். ஆரம்பிக்கப்பட்ட ஈவன் குடியேற்ற வேலை திட்டங்களும். சர்வதேசத்தினை ஏமாற்றும் அடிமை அரபுகளும் ஐரோப்பிய தலைவர்களும். வெஸ்ட் பேங்கினுடைய ஈவன் பிரதேசத்திலும் அல் அதுமி பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்றங்களை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. ஈவன் மற்றும் அல் அதுமி பிரதேசத்திலே 3500க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய சட்டவிரோத குடியேற்றங்கள் அமைக்கப்பட போகின்றன. இதற்கமைவாக ஈவனின் வடக்கு பிரதேசத்திலே இருக்கக்கூடிய ஒலிவு மரங்களை அகற்றக்கூடிய வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பலஸ்தீனிய மக்களுக்கு சொந்தமான இந்த பயிர்ச்சேகை நிலங்கள் அனைத்தும் முழுமையாக கைப்பற்றப்பட்டு கடந்த 48 மணி நேரங்களுக்குள் மாத்திரம் ஈவனினுடைய வடக்கு பிரதேசத்திலே 8000க்கும் அதிகமான ஒலிவு மரங்கள் முழுமையாக பிடுங்கி எறியப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் ஈவன் பிரதேசத்திலும் அல் அதுமி பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களின் பயிர்ச்சேகை நிலங்களை முழுமையாக தரைமட்டமாக்குவதற்கான வேலை திட்டங்களும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு பலஸ்தீனிய மக்களுடைய பயிர்ச்சேகை நிலங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டு குறித்த பிரதேசங்களில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான குடியிருப்பு பிரதேசங்களும் வீடுகளும் அமைக்கப்பட போகின்றன. மேலும் ஈவன் பிரதேசத்தையும் அல் அதுமி பிரதேசத்தையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக கைப்பற்றியிருப்பது தொடர்பாகவும் இந்த பகுதிகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சட்டவிரோத குடியேற்றங்களை அமைப்பதனால் ஏற்பட போகும் பாதிப்புகள் தொடர்பாகவும் முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் தற்போது ஈவன் பிரதேசமும் அல் அதுமி பிரதேசமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து குறித்த பிரதேசம் தொடர்பான புதிய வரைபடங்களும் வெளியிடப்பட்டுள்ளன. அதாவது குறித்த வரைபடத்திலே இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசமே ஈவன் பிரதேசமாகும். இந்த ஈவன் பிரதேசத்திற்கு அருகாமையிலேயே அல் அதுமி பிரதேசமும் காணப்படுகின்றது. தற்போது இந்த ஈவன் பிரதேசமும் அல் அதுமி பிரதேசமும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டிருப்பதனால் நீல நிறத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த ஈவன் பிரதேசமும் அல் அதுமி பிரதேசமும் நீல நிறத்தினால் அடையாளப்படுத்தப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டிருப்பதனால் வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது 2 துண்டுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைவாக இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பச்சை நிறத்திலான பிரதேசம் வெஸ்ட் பேங்கினுடைய வடக்கு பிரதேசமாகவும் இலக்கம் 3 பச்சை நிறத்தினாலும் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் வெஸ்ட் பேங்கினுடைய தெற்கு பிரதேசமாகவும் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் நீல நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசங்கள் அனைத்தும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு குடியேற்ற பிரதேசங்களாக மாற்றப்பட்டுள்ளன. அதாவது ஈவன் பிரதேசமும் அல் அதுமி பிரதேசமும் கைப்பற்றப்பட்டிருப்பது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை 2 துண்டுகளாக பிரித்துள்ளது. மேலும் இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய கிழக்கு ஜெருசலத்திற்கும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கும் இடையிலான ஒட்டுமொத்த தொடர்பையும் துண்டித்துள்ளது. இதற்கமைவாக தற்போது வெஸ்ட் பேங்கினுடைய 60% பிரதேசங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய சட்டவிரோத குடியேற்ற பிரதேசங்களாக மாற்றப்பட்டுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தற்போது நடைமுறைப்படுத்தி இருக்கக்கூடிய ஈவன் குடியேற்ற திட்டத்தினால் வெஸ்ட் பேங்க் ஆனது 2 துண்டுகளாக பிரிக்கப்பட்டு ஜெருசலத்திற்கும் அதிலும் குறிப்பாக கிழக்கு ஜெருசலத்திற்கும் வெஸ்ட் பேங்குக்கும் இடையிலான ஒட்டுமொத்த தொடர்புகளும் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளன. ஜெருசலத்திற்கும் பலஸ்தீனிய மக்களுக்கும் இடையிலான தொடர்புகள் அனைத்தும் முழுமையாக துண்டிக்கப்பட்டுள்ளன. அதே நேரம் அடிமை அரபு நாடுகள் இந்த ஈவன் குடியேற்றம் தொடர்பாகவும் அல் அதுமி குடியேற்றம் தொடர்பாகவும் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிடவில்லை. ஒட்டுமொத்த அடிமை அரபு நாடுகளும் ஈவன் குடியேற்றம் தொடர்பாக மௌனமாகவே இருக்கின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஈவன் குடியேற்ற திட்டத்தினை தடுத்து நிறுத்துவதற்கான எந்தவிதமான அழுத்தங்களையும் வழங்கவில்லை. குறித்த திட்டத்தினை முழுமையாக முடக்குவதற்கான வேலை திட்டங்களையும் மேற்கொள்ளவில்லை. அதே நேரம் கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய தேசத்தினை அமைப்பதற்கு நாங்கள் வேலை திட்டங்களை மேற்கொண்டு வருகின்றோம் என
அடிமை அரபுகள் சர்வதேசத்தினை ஏமாற்றக்கூடிய சர்வதேச முஸ்லிம் சமூகத்தினை ஏமாற்றக்கூடிய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றன. இந்த அடிமை அரபுகளுடைய பக்தர்களும் இதே பிரச்சாரங்களையே மேற்கொள்கின்றார்கள். மேலும் ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் பலஸ்தீனிய தனிநாட்டை அங்கீகரிப்பதாக கூறி சர்வதேசத்தினை ஏமாற்றி வருகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஈவன் குடியேற்றத்தினை தடுத்து நிறுத்தாவிட்டால் கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட ஒரு பலஸ்தீனிய அரசையே உருவாக்க முடியாது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஈவன் குடியேற்றத்தை அமைத்ததற்கு பின்பு கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பது தொடர்பாக கலந்துரையாடல்களை மேற்கொள்வதும் முட்டாள்தனமான விடயமாகவே அமைந்திருக்கும். உண்மையிலேயே பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கு விரும்பினால் ஐரோப்பிய தலைவர்களும் அடிமை அரபு நாடுகளும் ஈவன் குடியேற்றத்தையே முழுமையாக தடுத்து நிறுத்த வேண்டும். ஆனால் இவர்கள் சர்வதேசத்தினை ஏமாற்றுவதற்காகவும் சர்வதேச முஸ்லிம் சமூகத்தினை ஏமாற்றுவதற்காகவுமே வெற்று கண்டன அறிக்கைகளையும் போலி பிரச்சாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இவை தொடர்பாக கடந்த 4 நாட்களுக்கு முன்பு ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். பலஸ்தீனிய அரசை அங்கீகரிப்பது நேரத்துடன் காலத்துடன் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான விடயமாகும். ஐரோப்பிய தலைவர்கள் பலஸ்தீன தேசத்தை அங்கீகரிப்பதற்கு செயற்படவில்லை. இஸ்ரேல் அதனுடைய வேலையை முடிக்கும் வரை ஐரோப்பிய தலைவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இஸ்ரேல் காசாவிலும் வெஸ்ட் பேங்கிலும் அதனுடைய வேலைகளை முடித்ததற்கு பின்பு நாங்கள் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதாக இந்த ஐரோப்பிய தலைவர்கள் கைகளை அசைப்பார்கள். ஆனால் உண்மையில் பலஸ்தீனிய தேசத்தை அங்கீகரிப்பதற்கு இங்கு எதுவுமே எஞ்சியிருக்காது. மேலும் இதற்காகத்தான் இவர்கள் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாரோ அவர்கள் தெரிவித்துள்ளார். எனவே கிழக்கு ஜெருசலத்தை தலைநகராக கொண்ட பலஸ்தீனிய நாட்டை அங்கீகரிக்க வேண்டும் என்கின்ற இருநாட்டு தீர்வானது ஒரு மிகப்பெரிய நாடகமாகும். ஐரோப்பிய தலைவர்களும் அடிமை அரபுகளும் இருநாட்டு தீர்வை ஆதரிப்பதற்கான காரணம் பலஸ்தீனிய தேசத்தினை அங்கீகரிப்பதற்கல்ல, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான சர்வதேச அங்கீகாரத்தினை வழங்குவதற்காகும். அடிமை அரபுகள் இருநாட்டு தீர்வை அங்கீகரிப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை அங்கீகரிப்பதற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடனான இயல்பாக்கத்தினை ஏற்படுத்துவதற்குமாகும். எனவே இந்த இருநாட்டு தீர்வினால் பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகள் ஒரு பொழுதும் பெற்றுக் கொடுக்கப்பட போவதில்லை. ஒட்டுமொத்த நிலத்திடர்களும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக வெளியேற்றப்பட்டு ஒட்டுமொத்த பலஸ்தீனிய நிலங்களும் முழுமையாக மீட்டெடுக்கப்படுவதன் மூலமாகவே பலஸ்தீனிய மக்களுக்கான சுதந்திர தேசத்தை உருவாக்க முடியும். லெபனானின் பலஸ்தீனிய முகாம்களிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக நேற்றைய தினம் பலஸ்தீனிய முகாமான புரூஜ் அல் பரஜனி என்கின்ற பலஸ்தீனிய முகாமிலே இருக்கக்கூடிய ஆயுதங்களை கைப்பற்றுவதற்கான முயற்சிகள் லெபனான் பாதுகாப்பு படைகளினால் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் குறித்த பலஸ்தீனிய முகாமிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைப்பதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். மேலும் பலஸ்தீனிய முகாம்களிலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் இவ்வாறு தெரிவித்துள்ளார்கள். எங்களுடைய ஆயுதங்கள் பலஸ்தீனிய காரணத்துக்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களாகும். நாங்கள் லெபனானினுடைய சட்டத்திட்டங்களை முழுமையாக மதிக்கின்றோம். அதே நேரம் எங்களுடைய ஆயுதங்கள் லெபனானினுடைய மக்களுக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்கள் அல்ல. இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆயுதங்களாகும். பலஸ்தீனிய தேசத்தில் ஆக்கிரமிப்பு இருக்கும் வரை இந்த ஆயுதங்கள் எங்களோடு தான் இருக்கும். ஒரு பொழுதும் நாங்கள் இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கப் போவதில்லை. மேலும் இது பலஸ்தீனிய காரணத்தை வலுப்படுத்தக்கூடிய ஆயுதங்களாகவே இருக்கின்றது என்றும் லெபனானினுடைய பலஸ்தீனிய முகாம்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் தெரிவித்துள்ளார்கள். 2023ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட கணக்கெடுப்பின்படி லெபனானுக்குள்ளே 4,90,000க்கும் அதிகமான பலஸ்தீனிய அகதிகள் காணப்படுகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பலஸ்தீனிய மக்களே தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லெபனானினுடைய கிழக்கு பிரதேசங்களிலும் தஞ்சமடைந்துள்ளார்கள். மேலும் இவ்வாறு லெபனானிலே அகதிகளாக இருக்கக்கூடிய பலஸ்தீனிய முகாம்களில் ஹமாஸ் மற்றும் PAG அமைப்பினர் செயற்படுகின்றார்கள். அவர்களுடைய ஆயுதங்களும் கனரக ஏவுகணைகளும் குறித்த பிரதேசத்திலே வைக்கப்பட்டுள்ளன. இவற்றை முழுமையாக கைப்பற்றுவதற்கான வேலை திட்டங்களையே லெபனானிய அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது. இருப்பினும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக பலஸ்தீனிய முகாம்களில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அவர்களுடைய ஆயுதங்களை ஒருபொழுதும் லெபனான் அரசாங்கத்திடம் ஒப்படைக்க மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கடந்த வாரம் அமெரிக்க தூதர் டொம்பெராக்கினுடைய தலைமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சிரியாவுக்கும் இடையிலான நேரடியான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளுடைய அடுத்த கட்டமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் சிரியாவுக்கும் இடையில் ஒரு பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கும் இடையில் எவ்வாறு பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டு இரு தரப்பினருக்கும் இடையில் இயல்பாக்கம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதோ அதே போன்றே சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையில் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திட
மேற்கொள்ளப்பட்டு இரு தரப்பினருக்கும் இடையிலான இயல்பாக்கத்தினை உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அமெரிக்காவின் தலைமையிலேயே சிரியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு வருகின்ற செப்டம்பர் மாதம் ஐநாவிலே நடைபெறுகின்ற மாநாட்டில் தம்பி ஜூலானியும் கலந்து கொள்ளப் போகின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே தம்பி ஜூலானிற்கும் அண்ணன் நெட்டன்யாகுவுக்கும் இடையில் நேரடியான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் தம்பி ஜூலானியும் அண்ணன் நெட்டன்யாகுவும் சந்தித்து மிக முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்வார்கள் என்றும் இந்த சந்திப்புக்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் மேற்கொண்டு வருவதாகவும் அமெரிக்க ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அடுத்து நேற்றிரவு யெமன் ஹவுதி இராணுவத்தினர் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான ஈலாட் துறைமுக பிரதேசத்தினை இலக்கு வைத்து யெமன் ஹவுதி இராணுவத்தினர் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ட்ரோன்களிலே ஒரு ட்ரோனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் இன்னும் ஒரு ட்ரோனானது ஈலாட் துறைமுக பிரதேசத்திலே தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தினை இலக்கு வைத்தும் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த ஏவுகணையானது டெல் அவீவின் தெற்கு பிரதேசத்திலே வீழ்ந்து தாக்கத்தினை ஏற்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இவை தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன். அடுத்து ஈரானுக்கு எதிரான ஸ்னாப்பேக் பொறிமுறையை செயற்படுத்தி ஈரானுக்கு எதிராக உச்ச பொருளாதார தடைகளை விதிப்பதற்கான வேலை திட்டங்களை பிரான்சும் பிரித்தானியாவும் ஜெர்மனியும் ஒன்றிணைந்து முன்னெடுத்து வருகின்றன. இந்த மாத இறுதிக்குள்ளே ஈரான் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்காவிட்டால் ஸ்னாப்பேக் பொறிமுறையை செயற்படுத்துவதற்கான வேலை திட்டங்கள் உடனடியாக ஆரம்பிக்கப்படும் என்றும் எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தொழில்நுட்ப பிரிவோடு ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு திட்டமிட்டிருப்பது ஈரானிய ஜனாதிபதி பெஜஷ்கியானினுடைய அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இதற்கமைவாக அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தின் தொழில்நுட்ப பிரிவோடு ஈரானிய பிரதிநிதிகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்வார்கள் என்றும் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வார்கள் என்றும் ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்த கலந்துரையாடல்களும் பேச்சுவார்த்தைகளும் வெறும் கண்துடைப்பு பேச்சுவார்த்தைகளாகவே அமைந்திருக்கும் என்றும் 3 ஐரோப்பிய நாடுகளும் ஈரானுக்கு எதிராக எவ்வாறான காய் நகர்த்தல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள் என்பதனை கணிப்பதற்காகவே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ள போவதாகவும் இந்த பேச்சுவார்த்தைகள் ஒருபொழுதும் வெற்றியளிக்கப் போவதில்லை என எங்களுக்கு தெரியும் என பெஜஷ்கியானினுடைய அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகள் கருத்துக்களையும் வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் பெஜஷ்கியானினுடைய அரசாங்கத்தினுடைய இந்த முடிவை ஈரானிய அரசியல் தலைமைகள் விமர்சனம் செய்துள்ளார்கள். சர்வதேச அணுசக்தி நிறுவனத்துடனான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது சட்டவிரோதமானது என்றும் இந்த பேச்சுவார்த்தைகளினால் எந்தவிதமான பயனும் ஏற்பட போவதில்லை என்றும் விமர்சனங்களை முன்வைத்திருந்தார்கள். அத்தோடு ஈரானிய உச்ச தேசிய பாதுகாப்பு சபையினுடைய தலைவர் அலி லர்ஜானி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்கி சரணடைவதற்கான அழுத்தங்களை வழங்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பேசுவது முட்டாள்தனமானதாகும். அமெரிக்காவும் ஜியோனிச ஆக்கிரமிப்பும் ஐரோப்பிய தலைவர்களும் எங்களுக்கு எதிராக போரை ஆரம்பிக்க விரும்பினால் அவர்கள் விரும்பியதை செய்து கொள்ளட்டும். ஆனால் இதற்காக அவர்களே வருத்தப்படுவார்கள். ஐரோப்பிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக ஸ்னாப்பேக் பொறிமுறையை செயற்படுத்தி ஈரானுக்கு எதிரான உச்ச பொருளாதார தடைகளை விதித்தால் நாங்கள் சர்வதேச அணுசக்தி ஒப்பந்தமான NPT ஒப்பந்தத்திலிருந்து முழுமையாக விலகிவிடுவோம். இந்த சர்வதேச NPT ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரான் எந்தவிதமான பயனையும் பெற்றுக் கொள்ளவில்லை. இதனால் இதற்கு பிறகும் இந்த ஒப்பந்தத்தில் நிலைத்திருப்பதில் எந்த பயனும் இல்லை. மேலும் ஐரோப்பிய நாடுகளுடைய முடிவுகளுக்கு அமைவாக NPT ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான யோசனைகளும் எங்களுடைய மேசைகளிலேயே இருக்கின்றன. அத்தோடு ஈரான் ஒரு பொழுதும் ராஜதந்திரத்தினை கைவிடாது. அதே நேரம் அமெரிக்காவினதும் ஐரோப்பாவினதும் ராஜதந்திரம் என்பது வெறும் சாக்கு போக்குகளை உருவாக்கக்கூடிய ராஜதந்திரமாகவே காணப்படுகின்றது. மேலும் ஈரான் அனைத்து தடைகளையும் முறியடிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றது என்றும் அலி லர்ஜானி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது ஈரானுக்கு எதிரான புதிய பொருளாதார தடைகளை விதிக்கின்றது. இதற்கமைவாகவே இந்த வாரத்திற்கான பொருளாதார தடைகளையும் அமெரிக்காவின் கருவூலத்துறையானது வெளியிட்டுள்ளது. அதாவது ஈரானினுடைய எண்ணெய் வர்த்தகத்தோடு தொடர்பு பட்டிருக்கக்கூடிய 100க்கும் அதிகமான கப்பல்களுக்கே இந்த பொருளாதார தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பல்களோடு சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான நிறுவனங்களுக்கு எதிராகவும் பொருளாதார தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன.
அடுத்து காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றுவது தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் நேற்றிரவு இவ்வாறு தெரிவித்தார். காசா சிட்டியை கைப்பற்றக்கூடிய தாக்குதல்களை இஸ்ரேலிய பணைய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் விரும்பவில்லை என பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஆனால் உண்மையில் அதிகளவான பணைய கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் காசா சிட்டியை கைப்பற்றும் தாக்குதல்களுக்கான விரோதத்தை வெளிப்படுத்தவில்லை. நான் நெட்டன்யாகுவோடும் ஸ்டீவ் விட்கோஃபோடும் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருகின்றேன். காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றுவதனால் இஸ்ரேலிய கைதிகளுக்கு எந்தவிதமான பாதிப்புகளும் ஏற்பட போவதில்லை. இதற்கு முன்பு நாங்கள் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளை மீட்டெடுத்துள்ளோம். மேலும் எஞ்சிருக்கக்கூடிய இஸ்ரேலிய கைதிகளையும் மீட்டெடுப்பதற்காக நாங்கள் அனைத்தையும் மேற்கொள்வோம். காசாவினுடைய தற்போதைய நிலைமைகளை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். இதற்காக நாங்கள் அனைத்தையும் மேற்கொள்வோம் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது காசா சிட்டியை முழுமையாக கைப்பற்றி பலஸ்தீனிய மக்களை தெற்கை நோக்கி நகர்த்துவதற்கான முழுமையான அனுமதியை டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் நெட்டன்யாகுவுக்கு வழங்கியுள்ளது. அடுத்து காசா சிட்டியை கைப்பற்றும் தாக்குதல்களுக்கு கிடியோன் சாரியோட்ஸ் 2.0 என பெயர் வைத்திருந்தார்கள். தற்போது இந்த பெயரை மாற்றுமாறு நெட்டன்யாகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ தலைமை அதிகாரிக்கு கட்டளையிட்டுள்ளார். கிடியோன் சாரியோட்ஸ் 2.0 என்பதற்கு பதிலாக காசா சிட்டியை கைப்பற்றும் தாக்குதல்களுக்கு தி அயன் ஃபெஸ்ட் என்று பெயர் வைக்குமாறும் நெட்டன்யாகு கட்டளையிட்டுள்ளார். வடக்கு காசாவிலே ஆரம்பிக்கப்பட்ட கிடியோன் சாரியோட்ஸினுடைய முதலாம் கட்ட தாக்குதல்கள் மிகப்பெரிய தோல்வியடைந்திருக்கக்கூடிய நிலைமையிலேயே இந்த தாக்குதல்களுக்கும் அதே பெயரை வைக்கக்கூடாது என நெட்டன்யாகு புதிய பெயரை பரிந்துரை செய்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இருப்பினும் காசா சிட்டியை கைப்பற்றக்கூடிய தாக்குதல்கள் கிடியோன் சாரியோட்ஸ் தாக்குதல்களாக இருந்தாலும் தி அயன் ஃபெஸ்ட் தாக்குதல்களாக இருந்தாலும் காசா சிட்டியானது ஆக்கிரமிப்பு படைகளுக்கு மிகப்பெரிய கல்லறையாகவே மாறப்போகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய முன்னாள் ஜெனரல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மாறி ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே தற்போது இருப்பது பழைய ஹமாஸ் அல்ல. காசாவில் தற்போது இருப்பது ஒரு புதிய ஹமாஸ் ஆகும். நாம் தற்போது எங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டிருப்பது புதிய ஹமாஸ் ஆகும். இந்த புதிய ஹமாஸ் பழைய ஹமாஸிலிருந்து விரிவடைந்து வீரியமாக மாறியுள்ளது. பழைய ஹமாஸ் குணமடைந்து விரிவடைந்து புதிய ஹமாஸாக மாறியுள்ளது. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு முன்பிருந்த பழைய ஹமாஸை விட தற்போது காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய புதிய ஹமாஸ் வீரியமிக்கதாகவே இருக்கின்றது. இந்த புதிய ஹமாஸ் காசாவிலே ஒரு மிகப்பெரிய கொரில்லா அமைப்பாக மாறியுள்ளது. 22 மாத யுத்த களம் ஹமாஸை காசாவில் ஒரு புதிய ஹமாஸாக மாற்றியுள்ளது. காசாவிலே தற்போது 40,000க்கும் அதிகமான போராளிகள் இருக்கின்றார்கள். இவர்களில் 20,000க்கும் அதிகமான போராளிகள் புதிதாக இணைந்து கொண்டவர்கள். மேலும் அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு முன்பு இருந்ததை விட தற்போது இருக்கக்கூடிய போராளிகள் வீரியம் கூடியவர்களாகவும் ஆபத்து கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய ஆயுத திறன்களிலும் வளர்ச்சி அடைந்துள்ளார்கள். மேலும் கொரில்லா போர் முறையில் அவர்கள் சிறப்பு தேர்ச்சி பெற்றுள்ளார்கள். காசாவிலே ஹமாஸ் பலவீனமடைந்து விட்டதாகவும் ஹமாஸ் முடங்கி விட்டதாகவும் இஸ்ரேலிய இராணுவ தலைமைகள் தெரிவிக்கின்றார்கள். உண்மையிலேயே காசாவில் பழைய ஹமாஸ் முடங்கிவிட்டது. தற்போது இருப்பது யுத்த களத்திலே உருவாகி இருக்கக்கூடிய புதிய ஹமாஸ் ஆகும். இந்த புதிய ஹமாஸ் காசாவிலே முடக்கப்படவில்லை. காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்களும் மோதல்களும் இஸ்ரேலிய இராணுவத்திற்கும் புதிய ஹமாஸுக்கும் இடையிலேயே நடைபெறப் போகின்றன. மேலும் புதிய ஹமாஸின் திறன்கள் தொடர்பாகவும் தந்திரங்கள் தொடர்பாகவும் இஸ்ரேலிய இராணுவத்திடம் அதிகளவான தகவல்கள் இல்லை. இதனால் காசா சிட்டியை கைப்பற்றக்கூடிய தாக்குதல்கள் இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி விடலாம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் முன்னாள் ஜெனரல் மாறி ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக அல்-கஸாம் படையினர் ஜைத்தூனின் தெற்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து டிபிஜி ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே ஷவாஸ் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனத்தை இம்பிடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல்-அக்ஸா படையினரும் முஜாஹிதீன் படையினரும் ஒன்றிணைந்து சயிர் வெடிகுண்டை பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தை வெடிக்கச் செய்துள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே வீடொன்றிற்குள்ளே பதுங்கியிருக்கக்கூடிய 8 சிப்பாய்களை சுற்றி வளைத்து இயந்திர துப்பாக்கிகள் மூலமாக தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக ஒரு மெர்காவா போர்த்தாங்கி வாகனமும் ட்ரூப்ஸ் கேரியர் வாகனம் ஒன்றும் 15க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.